வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கருணாடிஸ். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஸ்டீரியோ ஆம்பு. இது ஆர்டர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து நம்மூர் சைடுலேருந்து இந்த நெல்லுத்தாள் சுட்டுறது, நெல் இருக்க மிஷின் ஓட்டுறவங்க அவங்க டிராக்டருக்கு நான் ஒரு செட்டு ஒன்று இங்கே வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்தேன். அதை பார்த்துட்டு இது நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. இது ஒரு ஸ்டீரியோ ஆம்பு தான், லோ பட்ஜெட்டில் ஸ்டீரியோ ஆம்பு. அது ஃபுல் பேக்கேஜ். அது 2 8 இன்ச் பாக்ஸ், இது மைக்கா பாக்ஸு, 2 8 இன்ச் ஸ்பீக்கர், பெல்சன் கம்பெனி போட்டிருக்கேன் 2 பாக்ஸு. இது அது ஃபுல் பேக்கேஜாக கொடுத்துட்டாங்க. இது ஒரு லோ பட்ஜெட். இதோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5000, 4800 ஃபைனல் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கோசரம். அவங்க வந்து வெளியில் வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த ஒரு 200 லெஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதோட இன்டீரியர் பாருங்கள். இது ஃப்ரண்ட் பொசிஷன், பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அண்ட் வந்து பேக் லைன், நம்ம ஆக்ஸ் லைன், சிங்கிள் லைன், நம்ம இன்புட் லைன் கொடுத்துருக்கோம். வால்யூமு, பேலன்ஸ், இதில் கம்பல்சரி பேலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் ட்ரிப்பிள் பகாரியா யூஎஸ் பிளேயர் கொஞ்சம் குவான்டிட்டியாக கேட்டதுனால யூஎஸ் பிளேயர் நல்லா போடுங்கிறதுனால இந்த வாட்டி நம்ம வந்து பகாரியா ஸ்லிம் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் 24024 வந்து 3 ஆம்பியர் தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு யூஎஸ் போர்டு பார்த்தீங்கன்னா 1202 வந்து ஒரு டேப்பிங் எடுத்துருக்கேன். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா சாம்கோ 4700 எம்எஃப்டி, 50 வாட் கெப்பாசிட்டி 2 6 ஆம்ப் டைவர் நம்ம 4 போட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா சக்தியோட 4TR ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். கூலிங் பர்பஸ்க்கோசரம் ஒரு 12 வாட் கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ஃபில்டர் பின்னாடி ஆக்ஸ் லைன் கொடுக்கும்போது அம்மிங் சவுண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் 2 கெப்பாசிட்டர் கொடுத்து நம்ம லைனை எடுத்துருக்கோம். இந்த வாட்டி நம்ம பிடி போர்டு பார்த்திங்கன்னா அனு பிடி, இதுதான் ஃபஸ்ட் டைமு டொயல் சப்ளையில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இவங்க கொடுத்தது வந்து பவர் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா 15 வாட், அது 15 வாட் தான் மேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் போட்டிருந்த ரெசிடென்ஸ் பார்த்திங்கன்னா அது இன்புட், அதாவது பவர் இன்புட் ரெசிடென்ஸ் பார்த்திங்கன்னா 1K ஆஃப் வாட்டில் கொடுத்துருந்தாங்க. இவங்களோட பவர் அவுட்புட் மேக்ஸை பார்த்திங்கன்னா 15 வாட் மேக்ஸ் அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. நான் இதை 24 வோல்ட் மாற்றுறதுக்கோசரம் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் இருந்த 1K ஆஃப் வாட் ரெசிடென்ஸ் 2 எடுத்துகிட்டு 2.2K ஆஃப் வாட் ரெசிடென்ஸ் இதில் வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் வாட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக போட்டிருந்தாங்க. அதை நான் நல்ல வேலை ஸ்டார்டிங்லேயே பார்த்ததுனால அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கரெக்ட் பொசிஷனில் போட்டிருக்கேன். இதோட ஆடியோ தரமும் நல்லா தான் இருக்குது, பிடி நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. வாங்க இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Hip hop is universal, and black musicians are at the center of it. From the streets to your speakers, from your timeline to the big screen, no one can deny that our music influences everything. Whether it's on a record or in life. Our creativity defines our community. And our greatness inspires the world. Ownership means having full autonomy. Ownership of my black art means everything to me. It's my story. Ownership of my black art means not following any voices but mine. E a minha arte, ela fala muito sobre meu íntimo. Ownership. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரிஜினல் ஆடியோ ரெக்கார்டு. நம்ம எதுவும் எடிட் பண்ணுறது கிடையாது. வீடியோ வேணால் எடிட் பண்ண போடுவேன்னு தவிர உள்ள ஆடியோ எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஆடியோ கிளாரிட்டி. ஓகே நண்பர்களே, பாருங்கள். My black art was one of my biggest priorities.